எஸ்ஆர்எம் ஜேட்ரிபிளி சாய்ஸ் ஃபில்லிங் ஆனது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்டே இருக்கு. மாணவர்கள் எல்லாருமே சாய்ஸை வந்து ஆர்டரில் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக ஸ்காலர்ஷிப் டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க. யார் யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சார் எங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது சார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காட்டாங்குளத்தூர் கேம்பஸாக இருக்கட்டும், ராமாபுரம் கேம்பஸாக இருக்கட்டும், நாங்கள் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் த சாய்ஸ் கொடுக்கும்போது ஒரே ஒரு கோர்ஸ் தான் சார் கொடுக்க முடியுது. எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை தான் நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே மே 14 ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அந்த வீடியோவில் மே 14 ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்டர் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவது எஸ்ஆர்எம் ஜேட்ரிபிளியுடைய அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு மாணவர்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன மாதிரி ரேங்க் வந்திருக்குங்கிறதெல்லாம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ரேங்க்ல இருப்பீங்க, இல்லை ரொம்ப ஒரு ஹையஸ்ட் ரேங்கோ இல்லை லோவஸ்ட் ரேங்கோ, நீங்கள் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் விட நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு 1022 ரேங்க், அதாவது 1022 ரேங்க்ல ஒரு பையனுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம். அதில் காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த இதில் வந்து ஆர்டர் ஆஃப் த சாய்ஸில் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியுது. அடுத்து வேற ஒரு கோர்ஸை நம்ம சாய்ஸில் வைக்கலாம்னா வைக்க முடியல. ஸோ இது என்ன சார், இது எப்படி சார் இப்படி நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. இப்போ ராமாபுரம் கேம்பஸோ இல்லை காட்டாங்குளத்தூர் கேம்பஸோ இல்லை நம்ம திருச்சியோ வடபழனியோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கொஸ்டினாக இருக்குல்ல உங்களுக்கு. இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் நீங்கள் ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் சாய்ஸில் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு வேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சா கிடைக்கலாம், கிடைக்கலனா டெஃபினட்டாக வேற ஒரு கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அதே கேம்பஸில் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ரேங்கை வச்சு, உங்களுடைய ரேங்க் நல்ல முறையில் இருந்ததுன்னா வேற ஒரு ஏதாவது காட்டாங்குளத்தூர் கேம்பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயிலை பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்பீங்கல்ல, சார் எங்களுக்கு எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் போகணுன்னு எங்களுடைய விருப்பம் சார், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. இப்போ அந்த ஸ்காலர்ஷிப்பை பார்த்துடலாம். இப்போ ஸ்காலர்ஷிப்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், போன வருஷம் மாதிரி தான். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்ம காட்டாங்குளத்தூர், வடபழனி, அப்புறம் என்சிஆர் காசியாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரேங்க் 1லேருந்து 23 ரேங்க் வரைக்கும் வந்திருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு 23 ரேங்க்குக்கு தான் ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப். எந்த பணமுமே கட்ட வேண்டியதில்லை. ஹாஸ்டல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு எல்லாமே ஃப்ரீ. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த 23 மாணவர்களும் இங்கே படிக்க போகிறதில்ல. எப்படி அவங்க வந்து விஐடியோ இல்லை வேறு ஜேஇயில் எங்கேயாவது போயிடுவாங்க, இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 24 ரேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து 68th ரேங்க் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டியூஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்பில், அது மட்டும் தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அதே போல் 128 ரேங்க் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் வந்து காட்டாங்குளத்தூரில் கொடுக்குறாங்க. அப்புறம் 203 ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு ரேங்க் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் 293 ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காட்டாங்குளத்தூர் கேம்பஸு. அப்படியே ராமாபுரத்தில் பார்த்தோம்னு வச்சுங்க, அங்கேயுமே வந்து ஃபவுண்டர் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அங்கேயுமே 23 ரேங்க் வரைக்கும் தான். அதில் கூட பரவாயில்ல, ஒரு 5000 ரேங்க் வரைக்குமே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது வந்து ஒவ்வொரு பர்சன்டேஜ் மாறும். 100%, அதுக்கப்புறம் வந்து 75, 50%, 25% மாறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி கேம்பஸ், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரேங்க் வரைக்குமே 30,000 ரேங்க்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஏபி கேம்பஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஏபி கேம்பஸில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்க. வேறு ஒன்றும் இல்லை, இங்கே கேட்டகிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போது மாணவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் நீங்கள் படிக்கணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு அங்கே அட்மிஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஒருவேளை அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க, கிடைச்சா பெட்ரு, கிடைக்கலனா அங்கே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, ரொம்ப ரொம்ப அதிகம். அங்கே வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸுக்கெல்லாம் காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் மினிமமே 4,75,000 ஃபீஸு, 4 லட்சத்துக்கு மேலே தான் ஃபீஸு. ஒரு சில கோர்சஸுக்கு மட்டும் 2,75,000 ஃபீஸு, அதை விட கீழே உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. ரொம்ப ரொம்ப இப்போ ஈசி ரிலேட்டடான கோர்சஸுக்கெல்லாம் 2,75,000. ஓகே, அதனால் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அட்மிஷன் வேணும், படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நீங்கள் கேட்குறீங்களா ஒரு கொஸ்டின், எனக்கு கிடைக்காதான்னு. மே 14 கரெக்டாக இப்போ எல்லாமே ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மே 9 11 மணி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும், மே 9 நைட்டு 11 மணி வரைக்கும். ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி மதியானம் 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வெளியாயிரும். அந்த ரிசல்ட் வெளியான உடனே மே 14ஆம் தேதி அந்த அன்னையிலேருந்து கரெக்டாக மே 21ஆம் தேதி நைட்டு 11 மணிக்குள்ள நீங்கள் ஒரு பேமெண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ், ஒரு அதாவது வந்து ப்ரோக்ராம் உங்களுக்கு அலோகேஷன் பண்ணிடுவாங்க. அலோகேஷன் பண்ணதுக்கு நீங்கள் ஃபீஸை வந்து பே பண்ணணும். ஃபுல்லாக இல்லை, ஒரு மேக்ஸிமம் ஒரு 10,000 நீங்கள் எப்படியாவது கட்டணும். ஒரு 10,000 கட்ட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31ஆம் தேதி, மே 31ஆம் தேதி நைட்டு 11 மணிக்குள்ளே நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டையும் பே பண்ணிடணும். அதாவது உங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் பே பண்ணணும். பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிரும். இதுதான் இந்த SRM JEEUடைய ப்ராசஸ்ஸு. சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல் எனக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகலை, ஃபேஸ் 2ல் நாங்கள் அட்டன் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஃபேஸ் 2 இருக்குது, ஃபேஸ் 3 வேறு இருக்குது. இங்கே இன்னும் ஃபேஸ் 2 இருக்குது, ஃபேஸ் 3யும் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட காட்டாங்குளத்தூர் போன்ற கேம்பஸில் வேகமாக சீட்டு வந்து முடிஞ்சிருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ராமாபுரத்தில் இருக்கும், ராமாபுரமே கொஞ்சம் ரொம்ப ஒரு போட்டியான ஒரு கேம்பஸ் தான். ஏன் நம்ம வடபழனியும் இருக்குது, திருச்சியும் இருக்குது. காட்டாங்குளத்தூரில் ஃபேமஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ஒரு பல்கலைக்கழகம். எத்தனை பேர் வர்றாங்க, ஃபாரினர்ஸ் வராங்க, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் ஸ்டேட்லேருந்துலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எவ்வளோ பேர் வந்து படிக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிமாண்ட் வந்து குறையவே குறையாது உங்களுக்கு. அதனால் நீங்கள் எந்த லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு காட்டாங்குளத்தூர் கேம்பஸில் சீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஹெல்ப் வேணும்னா நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய் டிடிஜிஸ்.